guys, welcome to Dinesh cookbook. இன்னைக்கு வந்து ஒரு சூப்பர் டெலிஷியஸான குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் நிஜமாவே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போறோம். ஆமா, பூண்டு குழம்பு எப்படி செய்யலான்றதை தான் பார்க்க போறோம். எப்பவுமே நம்ம செய்யற பூண்டு குழம்பு மாதிரி இல்லாமல் இது ரொம்பவே டிஃப்ரெண்டான ரெசிபி. இது எங்க பாட்டியோட ரெசிபி. இதை நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த பூண்டு குழம்பு எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம். இதுக்கு நான் ஒரு பேனில் ஒரு 3 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். அந்த எண்ணெயில் கொஞ்சமாக, அதாவது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அண்ட் வந்து கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா தாளிச்சிக்க போகிறேன். கருவேப்பிலையும் வெந்தயமே இந்த குழம்புக்கு வந்து ரொம்ப ஃப்ளேவர், ஸோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. அண்ட் 100 கிராம் அளவுக்கு ஆனியன் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்க போகிறேன். இதில் வந்து 50 கிராம் பெரிய வெங்காயம், 50 கிராம் சின்ன வெங்காயம். ஸோ இது நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். சைமல்டேனியஸாக நான் ஒரு 3 பெரிய பூண்டு, அதாவது உரிச்சதுக்கப்புறமா இதை அப்ராக்சிமேட்டாக ஒரு 50 கிராம் இருக்கும். இதை வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டு அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த குழம்புக்கு இதுதான் பேஸ். ஸோ இதை வந்து நீங்கள் பச்சையாக போட்டால் ரொம்ப நல்லா சுத்தமாக நல்லா இருக்காது, எல்லாருமே வெறுத்துருவாங்கன்னு வச்சுக்கோங்க. இதை நீங்கள் வந்து நல்லா வதக்கி போட்டால் தான் நான் சொல்கிற டேஸ்ட் வந்து அச்சீவ் பண்ண முடியும். இந்தளவுக்கு நல்லா வதக்கிட்டு இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெயை ஃபுல்லாக வடிச்சிட்டு அதுக்கப்புறமா அரைக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் இதை தண்ணி விடாமல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன். ஸோ இந்த கேப்பில் நம்மளோட ஆனியனும் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு 2 மீடியம் சைஸில் அளவுக்கு நாட்டு தக்காளி ஆட் பண்ணி நல்லா மசிற அளவுக்கு, அதாவது கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு ஸ்மாஷ் ஆகுற மாதிரி வதக்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வதங்கிட்டதுக்கப்புறமா ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி, 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து குழம்பு மிளகாய் பொடி. நீங்கள் தனியானா 2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 3 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களோட டேஸ்ட்டுக்கு தக்கன நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை லைட்டாக கலரிட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி போதும். இந்த ஸ்டேஜில் இவ்வளோதான் தண்ணி விடணும். இது நல்லா கொதிக்கிற வரைக்கும் மூடி வச்சிடலாம் ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு. ஸோ நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் கொஞ்சம் டைம் எடுத்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல்ன்ற சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இது எனக்கு ரொம்பவே சப்போர்ட்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு நான் விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் நம்ம போட்ட 3 குழிக்கரண்டி எண்ணெயுமே வந்து மேலே தங்கிடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். இதுதான் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஸ்டேஜ். இதுதான் நம்ம குழம்புக்கு டேஸ்ட் தரப்போகுது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அதையே இதில் ஆட் பண்ணி உங்கள் குழம்புக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். நான் வந்து ஒரு பெரிய டம்ளர் அளவுக்கு ஊற்றிருக்கேன். இது வந்து ஒரு 7லேருந்து 8 பேர் வரைக்கும் நல்லா சாப்பிடலாம். அந்த அளவுக்கு நான் வந்து செய்ய போகிறேன். ஸோ இது வந்து 10 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா இப்போ கொதிச்சிடுச்சு. இப்போ கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டையும் இதில் வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக தான் பூண்டு ஆட் பண்ணோம், இல்லை கசப்பு தன்மை வரும். ஸோ இதை ஆட் பண்ணி இப்போ ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு இல்லை, ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு திரும்ப மூடி போட்டு கொதிக்க விட போகிறேன். பிகாஸ் அது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி அதுக்கப்புறமா ஆயில் திரும்ப செப்பரேட் ஆகும். ஸோ அது வரைக்கும் ஒரு லிட் போட்டு மூடி வச்சு கொதிக்க வைக்க போகிறேன். எந்த குழம்பு செஞ்சாலும் நீங்கள் ஒரு லிட் போட்டு மூடி வச்சு அதை வந்து கொதிக்க வைங்க. அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் எல்லாமே சூப்பராக வரும். அந்த ஃப்ளேவர் எல்லாமே குழம்புக்குள்ளேயே அடங்கியிருக்கும். ஸோ இந்த குழம்பு வந்து யூஸ்வலாகவே கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா திக்காக ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் ஒரு ஆஃபீஸ் கோயிங் பர்சனாக இருந்தீங்கன்னா இந்த குழம்பு வந்து ஒரு 2 டேஸ் அளவுக்கு சூப்பராக இருக்கும். சூடு பண்ணி வெளியிலேயே வச்சு சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. ரைஸுக்குன்னு மட்டும் இல்லாமல் சப்பாத்தி, தோசை, இட்லி எதுக்கு வேணால் இது சைட் டிஷ்ஷாக வச்சுக்கோங்க. சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா, பாய்.